வெல்கம் டு நவனிகாஸ் டிஐவி. இன்றைக்கி நம்ம நார்த் இந்தியன் ஸ்டைல் மட்டர் பன்னீர் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இரநூறு கிராம் அளவுக்கு பன்னீரை ஒரு டைம் தண்ணியில் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பெரிய சைஸ் வெங்காயம் 2, 3 தக்காளி, 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுட்டு கட் பண்ணி வச்சுருக்க பன்னீரை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பன்னீரை ஃப்ரை பண்ணாமல் ஃப்ரெஷ்ஷான பன்னீர் கூட சேர்த்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் சேஞ்ச் ஆகிற வரை ஃப்ரை பண்ணுங்கள். பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதை வேறு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அதே பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்குங்க. கட் பண்ணி வச்சுருக்க 2 பெரிய வெங்காயத்தையும் சேர்த்து வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் சீக்கிரம் வதங்குறதுக்காக 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்குங்க. ஒரு துண்டு பட்டை, 1 டீஸ்பூன் சோம்பு, 2லேருந்து 3 சின்ன துண்டு இஞ்சி, 1 டீஸ்பூன் கசகசா, 3 கிராம்பு, 2 நிமிஷம் கிட்ட நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்து வதக்கி விட்டுருங்க. அஞ்சுலேருந்து 10 முந்திரி பருப்பு சேர்த்துக்குங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இதை ஆற விட்டுட்டு அரைச்சி எடுத்துக்குங்க. ஒரு பீஸ் பட்டர், 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்குங்க. பட்டர் இல்லைன்னா ஆயில் 3 டேபிள் ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சீரகம், 2 பிரிஞ்சி இலை. சீரகம் பொரிஞ்சதும் அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துக்குங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வதக்கி விடுங்க. 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்குங்க. இது ஒரு நல்ல கலர் கொடுக்கும். அப்படி இல்லைன்னா நார்மல் சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்குங்க. மசாலா பவுடரோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் 1 நிமிஷம் வதக்கி விடுங்க. கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்குங்க. நல்லா கொதி வந்ததும் 1/2 கப் பச்சை பட்டாணி சேர்த்துக்குங்க. ஃப்ரெஷ்ஷான பட்டாணின்னா அப்படியே சேர்த்துக்கலாம். காஞ்ச பட்டாணியாக இருந்தால் 8 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்குங்க. ஆல்ரெடி வெங்காயம் தக்காளி வதக்கும் போது உப்பு போட்டிருப்போம். அதனால் உப்பை பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்குங்க. அஞ்சுலேருந்து 10 நிமிஷம் பட்டாணியை வேக விட்டுறலாம்.
பன்னீர் வேக டைம் எடுக்காது, அதனால் பட்டாணி நல்லா வெந்ததுக்கப்புறம் பன்னீர் சேர்த்துக்குங்க. இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்க பன்னீரும் இதோட சேர்த்துக்குங்க. மூணு நிமிஷம் கிட்ட மீடியம் ஃப்ளேமில் வச்சு பன்னீரை வேக விட்டுறலாம். பன்னீர் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. லாஸ்ட்டாக பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க மல்லித்தலை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், மட்டர் பன்னீர் கிரேவி ரெடி. சப்பாத்தி, நான், பராத்தாக்கு பெஸ்ட்டு சைடிஷ்ஷாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி.